கொடுக்கலையே. அட மனுஷ மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகா இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல அழகா இன்னும் கண்டுபிடிக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. கான்வர்சேஷன் வித் காட் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம எல்லாருமே வந்துட்டு மெடிடேட் பண்ணிட்டு வந்திருப்போம். சாம்ஸ் 91, சங்கீதம் 91. ஸோ அது மெடிடேட் பண்ணலனாலும் பரவாயில்ல, அதில் இருக்கிற 16 வேர்ஸ்லேயும் அது வந்து என்ன மாதிரி பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு கான்வர்சேஷன் வித் காட் பார்க்க போகிறோம். லைக் இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி ஏசப்பாவும் நம்மளும் மாறி மாறி பேசிக்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் சங்கீதம் 91 கூட. அதுதான் ஏசப்பாவும் தாவீதும் சாலமோனும். ஸோ 3 பேரும் சேர்ந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணது தான் சங்கீதம் 91. சங்கீதம் 91 1 முதல் நம்ம 16 வரைக்கும் பார்க்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அப்படின்னு சொல்லி தாவீது ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க. அதுக்கு அடுத்தது, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன்னு சொல்லி அடுத்த பர்சன் சாலமோன் பேசுகிறாங்க. அடுத்த 3rd verseல, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஸோ அவர் உன்னை அப்படிங்கும்போது இங்கே அடுத்தது தாவீது சாலமோனை பார்த்து சொல்கிறது, ஆண்டவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். அடுத்தது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அவர் தமது சிறகுகளாலே மூடுவார் அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்துட்டு ஈகிள் தான். ஃபஸ்ட்டு எப்படின்னா, நமக்கு ஒரு சின்ன பிரச்சனையோ இல்லை சின்னதாக ஏதாவது ஒன்று இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அவருடைய சிறகுகளால் மூடுறாரு. ஸோ ஈகிள் கூட தன்னுடைய யங் ஒன்ஸ்க்கு அது அப்படி தான் பண்ணுவான். அந்த மலை மேலே அது இருக்கும் இல்லையா, அதனால லைட்டாக குளிர ஆரம்பிக்கும் போது அது கொஞ்சம் இதமாக இருக்கிறதுக்காக தன்னுடைய சிறகுகளால் மூடுது. அது சில டைமில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான விண்டு அதெல்லாம் ரொம்ப ஓங்கி அடிக்கும் போது அந்த காற்றுலாம் அது செட்டைகள்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடும். ஸோ அதே மாதிரி தான் ஏசப்பாவும் நம்மளை அவருடைய சிறகுகளால் மூடுறாரு. நம்ம சம்டைம்ஸ் வந்துட்டு அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணோன்னா, லைக் இந்த மாதிரி அவருடைய செட்டைகள் முழுவதுமாய் நம்ம மேலே மூடி நம்மளை பாதுகாக்கிறார். நம்மளுக்கு அதனால தான் எந்த ஒரு தீங்கும் நம்மளை அணுகாது. ஸோ
அதுதான் வந்து இந்த 4th verseல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 5th verse பார்த்தோன்னா, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். ஸோ இப்போ அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அப்படி சொல்லி 4th verse வரைக்கும் தாவீது வந்து சாலமோன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்களா. இப்போ 5th verseல இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய், நீ பயப்பட வேண்டாம் அப்படி சொல்லி தாவீது சாலமோன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான். இந்த சங்கீதம் 91 ஃபுல்லாவே ஒரு கான்வர்சேஷன் பிட்வீன் 3. ஸோ 3 பேர் மத்தியில் இது கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் தாவீதும் சாலமோனும் அவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அடுத்தது 7ஆம் வசனத்துல, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஸோ உங்களை சில டைம்ல நம்ம பார்க்கும்போது என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு கத்தி எடுத்து நம்ம மேலே வைக்கிற அளவுக்கு வர மாதிரி இருக்கும். ஆனால் யாரும் நம்மளை ஒரு சேதம் கூட நம்ம மேலே படாது. அதுதான். ஸோ நம்ம கிட்ட வந்துட்டாங்களே இவங்க, ஐயோ என்ன சப்பா இப்படி எல்லாரும் வந்து இப்படி நெருக்கிறாங்களே நினச்சா அது அப்படி தெரியும். ஆனால் அவங்களால மேற்கொள்ள முடியாது, அதை நம்மளை தாக்க முடியாது அவங்களால. ஸோ அதான் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும், எத்தனை பேர் ஒரு போரில் விழுந்து கிடந்தாலும் உன்னை அது எதுவுமே சேதப்படுத்தாது, உன்னை ஒன்றுமே அணுகாது அப்படின்னு சொல்றார். 8ஆம் வசனம், உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய், எனக்கு அடைக்கல். ஸோ இப்போ 8ஆம் வசனம் வரைக்கும் வந்துட்டு தாவீது தன் பையன் சாலமோன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நீ வந்து ஆண்டவரையே நீ நம்பி இருக்கிறனால உனக்கு ஆண்டவர் தன்னுடைய செட்டையால் உன்னை மூடுவார், தன்னுடைய சிறகுல உன்னை மறைப்பார். அதுக்கப்புறம் எத்தனை பேர் உன் பக்கத்தில் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய், எதுக்கும் பயப்பட வேண்டாம், அவர் உன் கூட இருக்காரு அப்படி சொல்லி தன் மகன் கிட்ட சொல்லிட்டு வரும்போது, ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றாரு. எப்படின்னா, தாவீது வந்து சின்ன வயசுல இருந்தே அவருடைய குடும்பத்துல எல்லாருமே அவரை ஒதுக்கிட்டாங்க. ஸோ அப்போ அவர் ஒரு பாலைவனத்திலே தான் வாழ்ந்துட்டு வர்றாரு, தனியா பாலைவனத்துல ஆடுகளை மேய்ச்சிட்டு வாழ்ந்துட்டு வரும்போது அவருக்கு எந்த ஒரு அந்த பாலைவனத்துல ஆட்டை அடிக்கிறதுக்கு நிறைய சிங்கம் புலி எல்லாமே வரும். ஸோ அத்தனை மிருகங்கள் வந்தாலுமே ஒரு ஆளா சின்ன வயசுல இருந்தே எதிர்த்துட்டு வந்துட்டே இருந்தார் ஈஸியா. எப்படின்னா ஏசப்பா அவர் கூட இருந்தனால தான். ஸோ ஏசப்பாவும் அவரும் கூட இருந்து அவங்க சின்ன வயசுல இருந்தே அவரோட இருந்து நடந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை, அதனால அவருக்கு எப்பேற்பட்ட துன்பங்கள் அவர்கிட்ட தாவீது கிட்ட வந்துமே அது எதுவுமே அவரை சேதப்படுத்த முடியல, ஏன்னா ஏசப்பா அவர் கூடி இருந்தனால. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு எடுத்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதான் நம்ம இந்த 8 verse வரைக்கும் நம்ம பார்க்கலாம். 9th verseல, எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரையே உனக்கு தாவரமாக கொண்டாய். ஸோ தாவீது சொல்றாரு, எனக்கு அடைக்கலமா இருந்த என்னுடைய கர்த்தரை, இந்த தேவனையே நீனும் தாவரமாக கொண்டாய். ஆகையால், அதாவது நான் எந்த தேவனை கர்த்தரை பின்பற்றணும்னோ அவரையே நீனும் ஏற்றுக்கொண்டதுனால, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, எந்த ஒரு தீங்கும் உன்னை அணுகாது, எந்த ஒரு பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எப்பேற்பட்ட இப்போ வேர்ல்டு ஃபுல்லாவும் சரி, நாடு ஃபுல்லா எப்பேற்பட்ட வியாதிகளோ இல்லை எப்பேற்பட்ட சூழ்நிலைகள், இயற்கை அழிவுகள், பேரழிவுகள் எது வந்தாலும் அது நம்மை அணுகாது. ஆமென். ஸோ அதான் இந்த 10th verseல இருந்து நமக்கு ஏசப்பா சொல்றது. இந்த வேர்ஸ் எல்லாம், இந்த வசனம் எல்லாம் அவங்களுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்காம நமக்கு இன்னைக்கு ஆண்டர் நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. ஸோ என் கூடயும் உங்க கூடயும் ஆண்டர் இந்த கான்வர்சேஷன்ல பேசிட்டு இருக்காரு. ஸோ அதான், ஆகையால் பொல்லாப்பு நமக்கு நேரிடாது, வாதை நம் கூடாரத்தை அணுகாது. இப்போ 11th verseல என்ன பார்த்தோம்னா, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு
கட்டளையிடுவார். உன் வழி எல்லாமே, அதாவது நம்மளுடைய வழி என்னென்ன போயிட்டு இருக்கோ, நம்ம போறது, நம்ம எங்க போனாலும் எது பண்ணாலுமே எல்லாமே ஏசப்பாவுடைய பிளான்ல பர்பஸ்ல இருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி தான் இருப்போம், இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி தாயின் வயிற்றுல உருவாகிறதுக்கு முன்னமே நம்மளே முன்குறித்து இருக்கிறார். அதனால நம்மளுக்கு எல்லாமே ஒரு செட் பண்ணி தான் நம்மள இந்த வேர்ல்டுக்கு அமுச்சு விட்டுருக்காங்க ஏசப்பா. ஸோ அதனால நம்ம லைஃப்ல எது நடந்தாலும் இல்லை நம்ம எது பண்ணாலும் அது எல்லாமே ஏசப்பாவுடைய சித்தத்துலேயும் திட்டத்துலேயும் இருக்குது. ஸோ அதனால நம்ம இப்போ ஏதாச்சும் ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், இது பண்ணலாமா பண்ண வேண்டாமான்னு தெரியலையே அப்படின்னு ஏதாச்சும் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் நம்ம ஏசப்பா கிட்ட சின்னதாக நம்ம மனசில் ஏசப்பா கிட்ட கேட்டாலே போதும். அதே ஏசப்பா கிட்ட நம்ம பண்ணுற கான்வர்சேஷன், அதான் ப்ரேயர். ஸோ அப்போ நம்ம ஏசப்பா கிட்ட அன்று இந்த மாதிரி பண்ணலான் இருக்கு, இது பண்ணலாமா, இந்த மாதிரி இருக்குது, இது செய்யலாம், அப்படி ஜஸ்ட்டு நீங்கள் இது பண்ணிங்கனாலே ஆண்டவர் உங்ககிட்ட பதில் எப்படி கொடுப்பாருனா ஒரு வசனம் மூலியமாக டக்குன்னு பேசுவார். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ஸ்க்ரோல் பண்ணிருப்பீங்க, டக்குன்னு ஒரு வசனம் வரும். அப்போ அதுலேருந்து உங்கள்கிட்ட பேசி அப்போ நீங்கள் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துவார். இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துவார். ஸோ நீங்கள் சில டைமில் வெளியே போயிட்டுருப்பீங்க, வெளியே போயிட்டு இருக்கும்போது சில காருக்கு பின்னாடியோ இல்லை லாரிக்கு பின்னாடி பஸ்ஸுக்கு பின்னாடிலாம் சில வசனங்கள் எழுதியிருக்கும், ஆண்டோடைய வார்த்தை இருக்கும். ஸோ அது மூலியமாக அவங்க கூட ஆண்டவர் பேசிகிட்டே வருவார். ஸோ இதெல்லாம் வந்து கான்வர்சேஷன் வித் காட். நம்மளும் ஆண்டவர் இப்படி தான் நம்ம கூட ஆண்டவர் இப்படி பேசிக்கொண்டே வருவாங்க. ஸோ அப்போ தான் இந்த வசனம் இத்தனை இப்போ 10 வசனம் கிட்ட அது நடக்கிறது எல்லாத்தையும் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க ஆரம்பிப்போம். ஸோ 11th verse உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். 12th verse உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அதாவது நீ ஒரு வழியில கூட நீ தவறிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தங்களுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போறாங்க தூதர்களே. ஸோ அந்த அளவுக்கு தூதர்களுக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறாரு நம்மளை பாதுகாக்க. ஸோ மொத்த ஹெவனுமே நம்ம ஒருத்தருக்காக முழு பாதுகாப்பு கொடுக்குது. நம்ம என்ன பண்ணாலும் சரி, எது நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்மளை யாருமே கண்டுக்கிறது இல்லை, நம்ம கூட யாரும் பேசுறது இல்லை, நம்ம என்ன பண்ணாலும் யாருக்கு தெரியாதுன்னு. பட் இல்லை, ஹோல் ஹெவன் ஏஞ்சல் ஆர்மிஸ், ஸோ ஏசப்பா எல்லாருமே நம்மளை பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்மளை அவர் கைட் பண்ணி கொண்டே வந்துட்டே இருக்கார். பட் நமக்கு தெரியல. பட் ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி அவரோட கான்வர்சேஷன் வைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா ஸோ நம்மளுக்கு அது நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதே மாதிரி தான் ஆண்டவர்கிட்ட இருந்து, அதாவது ஏசப்பா கிட்ட இருந்து நம்ம எப்போ அவரோட அன்பை நம்ம ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த அன்பால் நெக்ஸ்ட் நம்ம ஃபுல்லாக ஆரம்பிப்போம். ஸோ அவருடைய அன்பை நம்ம ரிசீவ் பண்ண நம்ம அந்த அன்பில் ஃபுல்லாக தான் மிச்சவங்களுக்கும் நம்ம அந்த அன்பை கொடுப்போம், ஆட்டோமேட்டிக்காகவே கொடுப்போம். நம்ம இதை கொடுக்கணும், இதை பண்ணணும் அப்படின்லாம் யாருமே எதுவும் நம்மளை சொல்லவும் வேண்டாம், நம்ம நினைக்கவும் வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக அது நமக்குள்ளே இருந்து செயல்பட ஆரம்பிச்சு. ஸோ அதுதான். ஸோ உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இது இப்போ தாவீது என்னுடைய மகனான சாலமோன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து 13th verse, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஸோ இந்த வாஸ் அவர் எப்படி ரொம்ப ஆணித்தரமா தாவீது தன்னுடைய மகன் கிட்ட சொல்றாரு அப்படின்னா, அதான் நம்ம சொன்ன மாதிரி அவர் பாலைவனத்துல இருந்தனால அங்க பல சிங்கம், விரியன் பாம்பு, விஷப்பாம்பு என்னன்னோ இருந்திருக்கு, வலு சர்ப்பம், பால சிங்கம் அத்தனைத்தையும் அவர் மிதிச்சு போட்டு தகர்த்து அவர் வந்திருக்கனால தன்னுடைய மகன் கிட்ட சொல்றாரு, டேய் நீ என்னுடைய ஏசப்பா அவரை நீ ஏத்துக்கொண்டனால அவர் எனக்கு என்னெல்லாம் பண்ணாரோ அதே உனக்கும் பண்ணுவாரு. அதுதான் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடப்ப, பால சிங்கத்தையும் வலு சர்ப்பம், எப்பேற்பட்ட ஸ்னேக், வாட் எவர் ஸ்னேக்கா இருந்தா கூட, crocodile கூட இதுல மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ எதுவா இருந்தாலும் நீ அதை மிதிச்சு போட்டு போயிட்டே இருப்ப. ஸோ இப்போ நம்ம லைஃப்ல எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம லைஃப்ல எப்பேற்பட்ட பிரச்சனையோ இல்லை என்ன சூழ்நிலையோ நம்மளை அப்படியே கவிழ்த்துற மாதிரி என்ன வந்தாலும் அதை மிதிச்சு போட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம். ஏன்னா எல்லாம் நமக்கு வர மாதிரி தெரியும், ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனையா, இது நம்ம எப்படி முன்ன போறோம் அப்படி தெரியும்.
பட் அது எதுவும் நம்மளை மேற்கொள்ளாது. ஸோ அதை நம்ம மிதித்து போட்டு போய்கொண்டே இருப்போம். ஆமென். அதே மாதிரி 14th verseல அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடி. இப்போ 13th verse வரைக்கும் தாவீது சாலமோன் கிட்ட, அப்புறம் சாலமோன் ஒரு வேர்ஸ் பேசியிருந்தான். ஸோ இப்போ 14ல இருந்து யார் பேசுறானா நம்ம நல்லா கவனிக்கணும். 14ல இருந்து ஜீசஸ் இதுல உள்ள என்ட்ரியா கொடுக்குறாங்க. ஸோ ஜீசஸ் இதுல பேசுறாங்க 14 to 16 verse வரைக்கும். ஸோ எப்படின்னா அந்த பாருங்களேன், இதை வாசிக்கும் போது நமக்கே ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, டே சாலமோன், தாவீது சாலமோனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே வராரு. இப்படிலாம் நீ பயப்பட வேணாண்டா, ஆண்டவர் கூடயே இருப்பாரா அப்படி சொல்லிட்டே வந்துட்டு இருக்கும்போது சாலமோன் பார்த்து ஏசப்பா இங்க என்ன பேசுறாரு, டே அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவன் என் மேல ரொம்ப பிரியமா இருக்கான்டா, அதனால நான் அவனை விடுவிப்பேன் அப்படி சொல்லி ஏசப்பா சாலமோனை பார்த்து சொல்றாரு. அப்படி சொல்றாரு. 3 பேர்கிட்ட இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. ஆண்டவர் நடுவில் நிற்கிறாரு. இங்க தாவீது, இங்க சாலமோன். ஸோ இங்க ஆண்டவர் நின்று சொல்றாரு, என்னிடத்தில் அவன் வாஞ்சையா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை, அதாவது இயேசு என்கிற என்னுடைய நாமத்தை அவன் அறிஞ்சிருக்கான், அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். அதனால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே நான் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான். இப்போ நம்மளே சில சூழ்நிலையில எல்லா காரியங்களையும், ஆண்டவரே இப்படியெல்லாம் இருக்கு ஆண்டவரே, இப்படிலாம் பண்ணணும் ஆண்டவரே, நீங்க நம்ம எல்லாரும் அவரை நோக்கி கூப்பிடும் போது அப்போ ஏசப்பா சொல்றாரு, நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், நான் அவனுக்கு திருப்பி பதில் கொடுப்பேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. இப்போ ஏசப்பா இங்க வந்துட்டு கேரண்டி கொடுக்குறாரு, டே நானே ஆபத்துல அவனோட இருப்பேன், அவனை தப்பு விப்பேன், அவனை கனப்படுத்துவேன், அவனை ஹானர் பண்ணுவேன் அப்படி சொல்றாரு. ஆபத்துல யார் நம்ம கூட இருக்கிறாரு? ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு. அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுங்கிற தப்பு வைக்கிறாரு, நம்மள அதே இடத்துல ஹானரும் பண்றாரு. ஆமென். சோ நெக்ஸ்ட், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஸோ நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன் எப்போ சொல்றாருன்னா, அவர் நாமத்தை அறிந்திருக்கிற நம்மளுக்கும் நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவார். ஆமென். ஸோ நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவேன், என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஸோ நம்ம அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறனால அவர் நம்மளை என்ன பண்றாரு? தப்பு வைக்கிறாரு. நம்ம கூப்பிட்டா மறு உத்தரவு கொடுக்குறாரு, திருப்பி நம்மளுக்கு ஆன்சர் பண்றாங்க, தப்பு வைக்கிறாங்க, கனப்படுத்துறாங்க ஏசப்பா. அதுக்கப்புறம் நம்மள லாங் லைஃப்ல நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்றாங்க. தென் ஜீசஸ் நம்மள உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறார். ஸோ இதுதான் இந்த சங்கீதம் 91. ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம எப்படி ரீட் பண்ணியிருப்போம்னா, ஸோ நம்மளை வந்து சண்டே கிளாஸில் அதிலெல்லாம் வந்து நம்மளை மனப்பாடம் பண்ணி அப்படியே சொல்லுவாங்க, நம்ம அப்படியே சொல்லிட்டு வந்துடுவோம். பட் இப்போ இதை நம்ம நல்லா இது பண்ணி பார்க்கும்போது இதோடைய அர்த்தம் நம்மளுக்கு புரியுது. ஸோ 1ல இருந்து 13 வரைக்கும் தாவி தன்னுடைய மகனுடைய சாலமோன் கிட்ட சொல்லி கொண்டு இருக்கிறது, நீ நம்மளுடைய கர்த்தரை நீ ஏற்றுக்கொண்டனால உனக்கு பலவித நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அந்த பலவித நன்மைகளை பேசிட்டு இருக்கும்போது ஏசப்பா இங்கிருந்து சாட்சி கொடுக்குறாரு. என்னன்னா, தாவீது கிட்ட சாட்சி கொடுக்குறாரு சாலமோனை பத்தி தாவீது கிட்ட சாட்சி கொடுக்குறாரு. டே அவன் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறான்டா, அவன் என்ன அறிஞ்சிருக்கிறான், அவன் என் கிட்ட பிரியமா இருக்கான், வாஞ்சையா இருக்கிறனால நான் அவனை உயர்த்துவேன், நான் அவனை விடுவிப்பேன், நான் அவனை தப்பு வைப்பேன், நான் அவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களால் அவனை திருப்தி ஆக்குவேன் அப்படி சொல்லி ஏசப்பா. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு மெடிடேட் பண்ண சங்கீதம் 91. ஓகே, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து நம்ம May 2 அன்னைக்கு நம்ம இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுனால இன்னைக்கு நம்பர் 2 உடைய பிளெஸிங்ஸ் மட்டும் நம்ம சின்னதாக பார்த்துடலாம். ஸோ நம்பர் 2 அப்படிங்கிறதுடைய பைபிளுடைய ரெப்ரசன்டேஷன் என்னன்னா, ஹோல்னஸ், டியூவாலிட்டி, அப்புறம் கான்செப்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப்.
ஸோ அதான் 2 உடைய பிளெஸ்ஸிங்ஸ். ஸோ நம்மளும் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஹோல்னஸாக நம்ம எல்லாருமே ஜாயின் பண்ணியிருக்கனால இன்னைக்கு வந்து நம்மளுக்கு 2 உடைய பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம மேலே வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஜெனிசிஸ் 12:2 and 3 வேர்ஸில் ஏசப்பா வந்து ஆப்ரஹாமுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுலேயும் 2 மடங்கான ஆசீர்வாதம் பற்றி பேசப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் இதில் போட்டிருக்கு. ஆதியாகமும் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஸோ இன்னைக்கு நான் உங்க எல்லாரு மேலேயும் நான் பார்த்து பிளஸ் பண்றது, நீங்க இன்னைக்கு பெரிய ஜாதியாக்கி உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்கள் பேரை ஏசப்பா பெருமைப்படுத்துவார், நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். உங்களுக்கும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்களை சுற்றில இருக்கிறவங்களுக்கும் பல பேருக்கும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அதே போல உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஸோ பூமியில் இருக்கிற எல்லா கிரியேச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். ஸோ உங்களுடைய பிளெஸிங்ஸ் மூலியமா எல்லாமே ஆசீர்வதிக்கப்படுகிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ நம்ம ப்ரே பண்ணலாமா? இன்னைக்கு ப்ரேயர். ஏசப்பா, இந்த நேரத்துலயே ஆண்டவரே உம்மோடு உறவாடுறதை பற்றி ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்த உங்களுடைய கிருபைக்காய் நன்றி அப்பா. அதே போல் சங்கீதம் 91 மூலியமாய் நீங்கள் அழகான காரியங்கள் எங்களோட பேசுனதற்காக நன்றி அப்பா. ஸோ எப்படி தாவீது, சாலமோன் நீங்கள் எல்லாரும் ஒரு 3 பேர் கான்வர்சேஷன் பண்ணீங்களோ, அதே மாதிரி இப்போது நாங்களும் ஆண்டவரே எங்களுக்கு அந்த உரையாடுதலை நீங்கள் கொடுத்ததற்காக நன்றி. அந்த உரையாடல் மூலியமாக உம்முடைய உறவுல நாங்கள் இணைந்ததற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இன்னும் அதிகமாக உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மோட உறவுல இருந்து இன்னும் அநேக காரியங்களை அவங்க கற்றுக்கொள்ளணும். அதே போல் ஆண்டவரே உம்முடைய அன்பில் நாங்கள் இன்னும் வேரூன்றி இருக்கிறதுக்கு நன்றி. உங்களுடைய அன்புனால எங்களை நிரப்புங்கப்பா. நீர் இன்றைக்கு எங்களோட இருந்து ஆளுகை செய்து பலப்படுத்துவதற்கு நன்றி. உங்களுடைய வார்த்தைக்காய் நன்றி, உங்களுடைய கிருபைக்காய் நன்றி அப்பா. மீதியாக இருக்கிற எல்லா வேலைகளும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நான் பிளஸ் பண்ணுகிறேன் ஒவ்வொருத்தரையும் இயேசு நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் அவர்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக இயேசு நாமத்தினாலே. மீதியாக இருக்கிற வேலைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஓகே, தேங்க்யூ.